இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பேட்ரி லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணக்கான ஒரு 5 வழிய பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வழி வந்து நீங்கள் சார்ஜ் போடும்போது 80% இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 100% தேவையில்ல. அப்படி நீங்கள் தெரியாமல் 100% பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் பேட்டரியோட ஆயுளை நீங்களே குறைக்கிறதுக்கு சமானம். அதை நான் சொல்லிட்டேன். 100% வேண்டாம், தேவையில்ல. நீங்கள் வெறும் 80% ஒரு 70% அப்படி பண்ணுங்கள். வேறு சார்ஜ் போடும்போது அதுக்கு 20க்கு கீழே வராமல் பார்த்துக்கோங்க. இது ஒரு டிப்ஸு. அப்புறம் இன்னொரு டிப்ஸு, நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாம் ஜஸ்ட்டு 4 ஸ்டாப் மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுக்குறதுனால இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு ஆப்பை சொல்கிறேன் பார்த்துக்கிடுங்க. அந்த ஆப்பில் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தம் ஒரே கிளிக்கில் வந்து 4 ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு ஏதோ கேட்குது அளவு, அதை எல்லாம் கேட்குற எல்லா ஆப்பும் கொடுத்துட்டு சிஸ்டம் ஆப் கொடுத்துட்டீங்கன்னா எல்லா ஆப்பும் டிஸ்பிளேயில் வந்துடும். அப்புறம் உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா ஆப்பும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இது நல்லா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்புறம் நான் அந்த ஷீல்டை கிளிக் பண்ணுறேன். அந்த ஷீல்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பர்மிஷன் கேட்கும். அதை நான் கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்தோடனே பழையபடி அந்த சிஸ்டம் ஆப்பை கேட்கும், கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஷீல்டு பட்டன் பழையபடியே ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே 4 ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணிவிட்டு பேசாமல் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே 4 ஸ்டாப்பாக ஆட்டோமேட்டிக்காக 4 ஸ்டாப்னு கேட்கும். எதெல்லாம் ரன் ஆகிட்ருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக 4 ஸ்டாப் ஆயிரும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட பேட்டரி லைஃப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். பேட்டரி வந்து சார்ஜ் அடிக்கடி போகாது. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.